வணக்கம் நேர்களே, வீரநாத் பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு கோச்சார ராசி பலன்களிலே உங்களுக்கு மிதுன ராசிக்கார நேர்களுக்கு இந்த 11வது மாதம் என்று சொல்லக்கூடிய ஆங்கில மாதத்திற்கு நவம்பர் மாதம் ஐப்பசி 15ஆம் தேதி 1/11/2025 விசுவாச வருடத்திய மாத பலன்களிலே உங்களுக்கு சனிக்கிழமையில் பிறக்கின்றது. பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்திலே உங்களுக்கு 10ஆம் இடத்திலே இருந்து லாப சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஆட்சி பலம் பெற்று அற்புத யோக பலன்களை மிதுன ராசிக்கு 11 கூடையவர் 6ஆம் இடத்திலே அமர்ந்தும் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது ராசி அதிபதி 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றால் கொடுக்கல் வாங்கல் விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, நிரந்தரமாக வெளிநாடு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நீர்ராசியில் இருந்து சர ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் உபயராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் ருணரோண சத்ருஸ்தானத்திலே 6ஆம் இடத்தில் அமைந்து பஞ்சமாதி பஞ்சமஸ்தானத்திலே அமைய பெறுகின்ற அமைப்பு இந்த மாதம் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு வகையிலே மிதுன ராசி என்பது காற்று ராசியில் காற்று வேகத்தில் சிந்திக்கவும் செயல்படவும் சகோதரன் ஸ்தானம் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் முயற்சி சாணாதிபதியும் அற்புதமான உங்களுக்கு 5ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் இணைந்து இருக்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. இந்த மாதங்களிலே மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் என்பது 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திலே 7-10 கூட அமர்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே பொங்கி விளைகின்றது. அது மட்டுமல்லாது குருவின் பார்வை என்பது உங்களுக்கு 10ஆம் இடத்திலே பார்க்க இருக்கின்றது, 8ஆம் இடத்தை பார்க்கின்றது. 6-8 தொடர்புகள் பெறுகின்ற பொழுது குடுக்கல் வாங்கல் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, கடன் நோய் வம்பு வழக்குகளில் அனைத்திலும் சுபபோகமான குடும்ப ஸ்தானத்திலிருந்து நீங்கள் எடுக்கின்ற வார்த்தைகள் அனைத்தும் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. குடும்பாதிபதி 2ஆம் இடத்திலே அமர்கின்றார். 7 கூடையவர் 10 கூடையவர் தொழில் ஸ்தானாதிபதி களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் புத்திர காரகன் 7ஆம் இடத்ததிபதி ஸ்தானாதிபதி பலம் பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக கல்யாண வைபவங்கள் மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் வரன்கள் அமையக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்திலே 7 கூடையர் அமர்கின்ற பொழுது குடும்பங்கள் கேட்காமலே பார்க்காமலே நீங்கள் இதனால் வரை பல கஷ்ட நஷ்டங்கள் கணவன் மனைவிகளுக்காக கல்யாண வைபவங்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் பட்ட கஷ்டங்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே குடும்பங்கள் அமையக்கூடிய ஒரு அற்புதம், கல்யாணங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 8ஆம் இடத்திலேயும் 6ஆம் இடத்திலும் குருவின் அனுகிரகம் கிடைக்கின்ற பொழுது வேலைகளிலே ஊதிய உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்றது, இடமாற்றங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. 10 கூடையவர் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்க போகின்ற ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்திலே 6 கூடையவர் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. பஞ்சமாதிபதி சரராசியிலே மூலத்திரிகோணம் அடையக்கூடிய சுக்கிர பகவானுடைய வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மட்டுமல்ல, குரு சுக்கிரனுடைய அமைப்பு, செவ்வாய் பகவான் சனி பகவான் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுடைய 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானத்திலே திரிகோணாதிபதி 5-9 கூடையவர் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே நவம்பர் மாத ராசி பலன் உங்களுக்கு குடும்ப ஸ்தானங்கள் பலம் பெறுகின்றது. பொருளாதாரத்தில் பொன் பொருள்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது. குடும்பம் கிடைக்கின்றது. குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறுகின்ற பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே அமர்கின்றார். 6ஆம் இடத்தை குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. வேலைகளிலே உத்தியோகங்களிலே நல்லதொரு மாற்றம், நோய் வம்பு வழக்குகளிலே வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. வேலை செய்கின்றவர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி குடும்ப ஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்றார். தொழில்களிலே விருத்தி அடையக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. மிதுன ராசிக்கு குடும்பம் ஸ்பெஷலாக கணவன் மனைவிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது கிடைக்கின்றது. குரு பகவான் நவ கிரகங்களிலே குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் ஆன்மீக கிரகம் என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலே குடும்ப ஸ்தானத்திலே அமர்கின்ற பொழுது பொன் பொருள்கள் ஆபரணங்கள் நகைகள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு. வெள்ளி சம்பந்தப்பட்ட நகைகளும் பொன்கள் தங்கம் சம்பந்தப்பட்ட நகைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்ற ஒரு அமைப்பு. இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் சுய நட்சத்திரத்திலே புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே ராசியிலையும் நவாம்சத்திலையும் மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்திலே வர்க்கோத்தமம் பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. இந்த குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் குடும்ப ஸ்தானத்திலே அமர்ந்து அவருடைய பார்வை 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கின்ற ஒரு அற்புதம் என்பது மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே 8ஆம் இடத்தை பார்க்கின்றது. 6, 8, 10ஆம் இடங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட இதனால் வரை தொழில்களிலே சறுக்கல்கள் தடை தாமதங்கள் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதங்கள் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. நல்லதொரு மாற்றத்தை மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு
8ஆம் இடத்தில் 6, 8 தொடர்பு இருக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு லாட்டரி சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வெளிநாட்டு யோகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் நவம்பர் மாதமாக இருக்கின்றது. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான் அமையப்பெறுகின்ற ஒரு அற்புதம், உச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பு, வர்க்கோத்தமும் ராசி நவாம்சம் இரண்டிலுமே பலம் பெற்று உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு. 6, 8கள் தொடர்பு என்பது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திலே வீடு வாசல்களுக்காக சொத்துக்களுக்காக நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. இந்த மாதம் 23ஆம் தேதி அன்று ராசி அதிபதி வக்ரமாக இருந்த பஞ்சமஸ்தானத்திலே மாற இருக்கின்ற ஒரு அமைப்பு, வக்ரம் அடைகின்ற அமைப்பு நவம்பர் மாதம் இருக்கின்றது. 23ஆம் தேதி நவம்பர். சுக்கிர பகவான் நவம்பர் 3ஆம் தேதி அன்று உங்களுடைய 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார். இங்கே மூலத்திரியோணம் அடைகின்றார். பஞ்சமாதிபதி பலம் பெற்று அவருடைய பார்வை லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றது. உங்களுடைய ஆசை அபிலாஷையில் மூத்த சகோதரனால் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது அற்புத உயர்வுகளை முயற்சி சனாதிபதி சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் சிறுதூர பயணங்கள் அனைத்தும் வெற்றியடைய போகின்ற ஒரு அமைப்புகளிலே 3ஆம் இடத்துக்கு 3லே மறைந்தாலும் அவர் பஞ்சமஸ்தானத்திலே ராசிக்கு 5ஆம் இடத்திலே சூரியனும் சுக்கிரனும் அமர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு லாபஸ்தானத்தை பார்க்கின்றது. பொருளாதாரத்திலே வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்கள், லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடியது ஆசை அபிலாஷைகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதம். மூத்த சகோதரர்களால் உயர்வுகளையும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கு நீங்கள் இளைய சகோதரன்கள் உதவக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. இந்த 3 குடையவர் 11ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு. இங்கே 11ஆம் இடத்ததிபதியும் இளைய சகோதரர் மூத்த சகோதரனுக்குள்ளே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. புதனும் செவ்வாயும் சேர்க்கை என்பது ஒரு சிறு தடை தாமதங்கள் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே நிவர்த்தியாக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை 6ஆம் இடத்திலே புதனும் செவ்வாயும் பார்க்கின்ற பார்வை 12ஆம் இடத்தை பார்க்கின்றது. 6, 12 தொடர்பு விரைய செலவுகள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியது, கடன் கொடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு மாற்றத்தை இந்த மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வை 6ஆம் இடத்திலே கிடைக்கின்றது. 8ஆம் இடத்திலேயும் கிடைக்கப்பெறுகின்றது. மகர ராசியை குரு பகவான் உச்சம் பெற்று பார்க்கின்றது என்பது ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சரராசியிலே உச்சம் பெறுகின்ற அற்புதம் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இதனால் வரையில் சோர்வாகவும் தெளிவு இல்லாமலும் குடும்பஸ்தானங்களிலே தடை தாமதங்கள் வம்பு வழக்குகளை சந்தித்திருந்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே குரு பகவான் சுக்கிர பகவான் நவகிரக நாயகர்கள் நல்லதொரு மாற்றத்திலே இருக்கப் பெறுகின்ற ஒரு நவம்பர் மாதமாக பிறக்கப் போகின்றது. இந்த நவம்பர் மாதமும் ஐப்பசியும் சனிக்கிழமையிலே பிறந்திருக்கின்றது. அது ஐப்பசி மாதம் என்பது தேய்பிரையிலே இருந்தாலும் இப்பொழுது வளர்ப்பிறையிலே இந்த மாதம் பிறக்கவிருக்கின்ற காரணத்தினாலே சகல விதமான நல்லதொரு மாற்றத்தை சுபபோகமான அற்புத உயர்வுகளை மிதுனராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வகையிலே சுகாதிபதி 6ஆம் இடத்திலே மறைந்திருக்கார். குடுக்கல் வாங்கல்களாக இருந்தாலும் குருவின் அனுகிரகம் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்றது. நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. பொன்பொருண ஆவரணங்கள், தங்கம் வெள்ளிகள் சேரக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. ஒரு சிலருக்கு லாட்டரி சீட் சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதங்கள் இருக்கின்றது. 7, 10 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்திலே 12ஆம் இடத்தை பார்க்கின்றது. குருவின் பார்வை தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே விரைய செலவுகள் செய்யக்கூடியதற்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்திலே திரிகோணத்திலே பலம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. பூர்வீகத்தில் குழந்தைகளால் நல்லதொரு மாற்றத்தை மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு நவம்பர் மாதம் என்பது இருக்கின்றது. சுக்கிர பகவான் ஆட்சி மூலதிரியோணம் அடையக்கூடிய சர ராசியிலே முயற்சி சனாதிபதி சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றது. இதனால் வரையில் இல்லாத ஒரு எதிர்பார்த்த ஒரு பொருளாதார உயர்வுகளையும் மேன்மைகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே. பூர்வ புண்ணியஸ்தானத்திலே புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பலம் ஆட்சி மூலதிரியோணம் அடையக்கூடிய சுக்கிர பகவான் வலுப்பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற காரணத்தினாலே குழந்தைகளால் வெற்றிகளையும் மேன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு, சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, குலதெய்வங்கள் அருள் புரியக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. சூரிய பகவானும் பஞ்சமஸ்தானத்திலே இருந்து 6ஆம் இடத்திலே போகின்ற பொழுதும் குருவின் அனுகிரகம் கிடைக்கப்பெறுகின்றது. குடுக்கல் வாங்கல்களில் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. மிதுன ராசியை பொறுத்தவரை கோச்சார ராசி பலன்களிலே உங்களுக்கு சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை குடும்பஸ்தானங்களிலே குடும்பம் அமைய பெறுகின்றது. பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றம், தொழில் வேலைகளில் ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்றது. சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே வீடு வாசல்கள் விற்று வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் கிடைக்கப் பெறுகின்றது. முயற்கின்ற சிறுதூர பயணங்களாக இருந்தாலும் அதிலே ஒரு அற்புத உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. ருண சத்ருஸ்தானாதிபதி லாபாதிபதி 6ஆம் இடத்திலே பலம் பெறுகின்ற மாதமாகவும் நவம்பர் மாதங்கள் இருக்கின்றது. சுக்கிர பகவான் 5ஆம் இடத்திலே மிதுன ராசிக்கு துலாம் ராசியில் இது ஒரு காற்று ராசி, வியாபார ராசி என்று சொல்லக்கூடிய தராசு சின்னத்தில் போன்று உங்களுடைய தெய்வங்கள் நிறுத்து பாக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமும்
குலதெய்வங்களின் அருளும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. நவகிரக நாயர்கள் குரு சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர்கள் பலம் பெற்று இருக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த குரு பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே பலம் பெற்று ராசி நவாம்சத்திலே ஒரு குடும்பஸ்தானத்திலே இந்த மாதங்களிலே உங்களுக்கு குடும்பம் இதனால் வரையில் தடைப்பட்டு தாமதங்கள் குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பங்களுக்காக கஷ்டப்பட்டவங்களுக்கு கல்யாண வைபவங்கள் தடை தாமதங்களிலே புத்திரபாக்கியங்களிலே இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மிதுன ராசிக்கு சூரிய பகவான் தகப்பன் காரகனும் சூரியனும் சேர்ந்து திரிகோணத்திலே பலம் பெறுகின்ற உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்குகின்ற அந்த முயற்சிகள் அனைத்தும் ஆசைகள் உங்களுடைய அபிலாஷைகள் அனைத்தும் அற்புத வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. நவகிரக நாயர்களின் சஞ்சாரம் என்பது அற்புத மாற்றத்திலே நல்லதொரு உயர்வுகளை குருவி நனுக்கிரகம் 6, 8, 10ஆம் இடத்திலே தொடர்புகள் கிடைக்கின்றது. பஞ்சமஸ்தானத்திலே பஞ்சமாதிபதி சுக்கிர பகவான் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய அசுரகுரு என்று சொல்லக்கூடியவரும் தேவகுருவும் பலம் பெற்று இருக்கின்ற ஒரு அற்புதம் நவம்பர் மாதங்களிலே இருக்கின்றது. மிதுன ராசியை பொறுத்தவரையில் நவம்பர் மாத ராசி பலன் அற்புத உயர்வுகளையும் வெற்றிகளையும் தொழில் மேன்மைகளையும் தாய்மார்களின் அன்பு ஆதரவு தகப்பனார்களின் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதங்கள். அதிகமாக விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மாதங்கள். வீடு வாசல் சொத்து சுகங்களிலே சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் வெற்றி அடைகின்றது. சிந்தனைகள் அனைத்தும் குலதெய்வங்களின் அருள்களோடு குழந்தைகளின் அருள்களோடு பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. நேயர்களே, நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.